கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிறதான தலைப்பில் வேதத்தில் சில காரியங்களை பார்க்கலாம். தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். பேதுருவிடம் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்று சொல்லி நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என் காரியமா யாரை அனுப்புவேன் என்று சொல்லி நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்படியாக அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். நாம் வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பார்க்கும்போது மிக முக்கியமாக தேவன் மனிதனிடத்தில் அல்லது மனிதனுக்குள் வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்து அவனுடைய வாசமா இருந்தார். பின்பு அவன் பாவம் செய்து அதை இழந்து போனான். பின்பு தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் புத்திரர்களை தெரிந்தெடுத்து அவனுடைய வாசமா இருப்பேன் என்று யாத்திராகமம் 29:45 சொல்கிறார். பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போது எபேசியர் 3:16 கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருக்க என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:3 படிக்கும்போது தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனத்தில் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். எளிதாக சொல்ல போனால் தேவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேற அவர் நமக்குள் வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்குள் வாசமா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமம் 29:46 தங்கள் நடுவே வாசம் பண்ணும்படி எகிப்தை விட்டு புறப்படம் பண்ணின என்று எழுதியிருக்கிறது. தேவன் நமக்குள் வாசமா இருக்க நாம் எகிப்தாகிய உலகத்தை விட்டு வெளியேற வேண்டும், அல்லது நமக்குள் இருக்கும் எகிப்தை வெளியேற்ற வேண்டும். எகிப்து எதை காட்டுகிறது என்று 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது அடிமைத்தனம். யாத்திராகமம் 13:14 அடிமைத்தன வீடாக எகிப்து. நாமும் நம் வாழ்க்கையில இருக்கிறதான அடிமைத்தனங்களை விட்டுவிட வேண்டும். மொபைல், சோசியல் மீடியா, உலக அன்பு, மனித அன்பு போன்ற எந்த ஒரு காரியங்களுக்கு நம்ம அடிமையாக கூடாது. தேவன் நமக்குள் வாசமா இருக்க நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதான பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியேற வேண்டும். இரண்டாவது, எகிப்தின் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். ஏசாயா 19:1 எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் என்று பார்க்கிறோம். நாம தேவனை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது நமக்கு விக்கிரமாக ஆகிறது. ஆகவே நாம் எந்த ஒரு காரியங்களுக்கோ பொருட்களுக்கோ தேவனை விட எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவர் நமக்குள் வாசமா இருப்பார். மூன்றாவது, எகிப்து இருதய கடினத்தை காட்டுகிறது. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் என்று யாத்திராகமம் 8:15 பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிந்து நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருந்தால் தேவன் நமக்குள் வாசமா இருப்பார். கல்லான இருதயம் மாறி சரியான இருதயம் வேண்டும் என்று எசேக்கியேல் 11:19 சொல்கிறது. தேவன் நமக்குள் வாசமா இருக்க வேண்டுமானால் எகிப்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் போது தேவன் அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களோடு வாசமா இருந்தது போல நம்மையும் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்தில் கொண்டு போய் அவரோடு நாமும் வாழ வேண்டும், வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறபடியால் மீண்டும் சீக்கிரமா வருகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இதோ தேவன் சீக்கிரமா வருகிறார். நாமும் ஆயத்தமாகி அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமாக. ஆமென். அல்லேலூயா.